அடுத்தது க்ளீன் எனர்ஜி, சோலார், விண்டு, சரிங்களா, ஹைட்ரோ, இதெல்லாம் வந்து எதுவும் நம்ம வந்து ஃபாசில் ஃபியூலை எரிக்காம நமக்கு வரக்கூடிய எனர்ஜி. அது மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கு ரெக்யர்மெண்ட் இன்னும் போக 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 அதிகமாகிட்டு தான் இருக்கும். அடுத்தது ஏஐ சம்மந்தமாக அப்ளிகேஷன். அது மாதிரி இப்போ ஏஐ வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது. இப்போ யாராவது இந்த பிஸ்னஸில் வந்தால் அவங்க வந்து ஒரு பெரிய பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ளீன் எனர்ஜி. க்ளீன் எனர்ஜினா சோலார், விண்டு, சரிங்களா, ஹைட்ரோ, இதெல்லாம் வந்து எதுவும் நம்ம வந்து ஃபாசில் ஃபியூலை எரிக்காமல், அதாவது கோலை எரிக்காமல் நமக்கு வரக்கூடிய எனர்ஜி. சரியா? ஸோ அப்படிங்கும்போது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சோலார் பேனல்லேருந்து ஹையஸ்ட் அவுட்புட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு நியூஸை பார்த்தேன். வருஷத்துக்கு வருஷம் வெயில் அதிகமாகுது, அதனால் கூலிங் நமக்கு ஏசிஸ் அந்த மாதிரி தேவைப்படுது. ரெண்டாவது கேஜெட்ஸு வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் நிறையா வந்துருச்சு, அதுக்கு வந்து நமக்கு பவர் வேணும். இந்த மாதிரி வந்து எல்லாமே டேப் வாட்டராக போகும்போது நீங்கள் வந்து மேலே ஏற்றுறதுக்கு, டேங்க் ஏற்றுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை, அல்லது வந்து ஆற்றுலேருந்து பம்ப் பண்ணி கொண்டு வரதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. இது மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கு ரெக்யர்மெண்ட்டு இன்னும் போக 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 அதிகமாகிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை விட இன்றைக்கி வந்து 5 ஃபோல்டு அதிகமாக கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும்போது வந்து லாட் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு தேவைப்படுது. ஆஸ் எ க்ரோயிங் கண்ட்ரி எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இன்கம் அதிகமாக டிஸ்க்ரிஷனரி இன்கம் அதிகமாக பொருள் வாங்குறது அதிகமாகும். பொருள் வாங்குறது அதிகமாச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ அதில் க்ளீன் எனர்ஜி, அது வந்து எஸ்பெஷலி சோலார், விண்ட் வந்து இனிஷியலாகவே ஹை காஸ்ட்டாக இருக்கும். சோலாரும் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, மெகாவாட் பிளான்ட், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் மெகாவாட் பிளான்ட் மாதிரி போகலாம். அல்லது வந்து ரூட் டாப் சோலாரு, இப்போ நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து வீடுகளுக்கு வந்து ஏன்னா பிரைம் மினிஸ்டரோட அந்த வீட்டு திட்டம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் கூட வந்து சப்சிடியோடு வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இது வரைக்கும் அவங்க இலக்கில் 30% தான் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, இன்னும் 70% போக வேண்டியிருக்கு. ஸோ அதுவும் வந்து க்ளீன் எனர்ஜி, அது வந்து ஒரு, அது இல்லாமல் வந்து பயோகேஸ். இப்போ வந்து நமக்கு மிடில் ஈஸ்ட் வார்னால் வந்து நமக்கு கேஸ் சப்ளை இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. இதை தாண்டி வந்து நம்ம பயோகேஸ் வந்து அந்த முதல்ல நம்ம சாண எரிவாயு இருந்தது, இப்போ அது மூலிமா வந்து நிறையா வந்து சாலிட் வேஸ்ட் வந்து ஒவ்வொரு சிட்டிலையும் நிறையா உருவாகுது. ஸோ அதிலிருந்து வந்து ஏதாவது பயோகேஸ் அந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் வந்து நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் எனர்ஜியை எந்தெந்த சோர்சஸ் மூலிமா கொண்டு வர முடியுங்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அடுத்தது ஏஐ சம்மந்தமாக அப்ளிகேஷன். உங்களுக்கே தெரியும், இப்போ ஏஐ வந்து அது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற வீடியோவை நான் வெறும் வாய்ஸை கொடுத்துட்டு என்னோடய ஃபோட்டோவை கொடுத்தனாவே எங்கள் டீம் வந்து ஏஐயில் நானே பேசுகிற மாதிரி ஓரளவுக்கு, நான் அப்படியே 100% இல்லாட்டியும் ஓரளவுக்கு பேசுகிற மாதிரியான வீடியோஸை அவங்களால ஏஐ மூலிமா கொண்டு வர வைக்க முடியுது. ஸோ ஒரு டிசைனர்கிட்ட போய் க்ரியேட் பண்ண இமேஜஸை இப்போ ஏஐ மூலிமா ஈஸியாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இந்த ஏஐயை வச்சு நம்ம வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ண முடியும். ஏஐ கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலிமா இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த ஏஐ டெவலப் ஆகிட்டு வர, ஏன்னா அவங்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறாங்க. இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இப்போ ChatGPT, ஜெமினி அண்டு இப்போ மெட்டாவில் LLM, அந்த லாமான் சம்திங், ஃபேஸ்புக்கில் ஒரு LLM இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸுக்கு LLM பண்ணுறாங்க, சயின்ஸ் அல்லது வந்து ஏரோ டிசைன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்று ஏஐ மாடல்ஸ் க்ரியேட் பண்ணுற சைடும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாடல்ஸை நம்ம யூஸ் பண்ணி அதிலிருந்து அப்ளிகேஷன் நம்மளுடைய மக்களுக்கு தேவையான பயன்படுத்துகிற அப்ளிகேஷன்ஸ் வந்து கொண்டுட்டு வரலாம். நிறைய யூஸ் கேஸஸ் நம்மளால் வந்து திங்க் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எங்கள் நித்ரா பீப்புள் சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து அட்டெண்டன்ஸ் அண்ட் பேரோல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரு. இப்போ அதில் வந்து நான் இப்போ எம்ப்ளாயீஸ் வந்து அட்டெண்டன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டு ப்ரோக்ராமேட்டிக்காக எழுதி தான் வந்து யார் வந்து லேட்டாக வந்திருக்கிறாங்க, இல்லை யார் இன்றைக்கி ஆப்சென்ட் அப்படிங்கிறத எடுக்க முடியும். ஸோ இப்போ ஏஐ மூலிமா என்ன பண்ண முடியும்னா நீங்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம், இந்த டைம்லேருந்து இந்த டைமில் வந்தவங்க யார், இன்னைக்கு இவங்க இந்த மாதத்தில் 10 நாளைக்கு மேலே லீவ் போட்டவங்க அல்லது 5 நாளைக்கு மேலே லீவ் போட்டவங்க யார். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இதை வந்து நம்ம ஏஐயை யூஸ் பண்ணும்போது இன்னும் நிறையா டேட்டாஸை வந்து நம்மளால் அதிலிருந்து மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஏஐயோட யூஸ் கேஸை
நம்ம திங்க் பண்ணும்போது வந்து அது நிறைய வந்து நம்ம மக்களுக்கு தேவைப்படும். இது எஜுகேஷன் சைடில் தேவைப்படும், ஹெல்த் கேர் சைடில் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் யூஸ் கேசஸ் டெவலப் ஆகிட்டே வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரேர் எர்த் மினரல்ஸ். அது வந்து அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஏன்னா சைனா தான் இன்றைக்கி ரேர் எர்த் மினரலை வந்து உலகம் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 90% ப்ராசஸிங் அவங்க தான் வச்சுருக்கிறாங்க. பட் அந்த ஏரியாவில் ஒரு சப்செட்டாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பேட்ரி, நம்ம ஈவி வந்து பெரிய லெவலில் வரப்போகுது. அந்த ஈவி சைடில் ஒரு சப்செட் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத வந்து இல்லை பேட்ரி ஸ்டோரேஜ் பண்ணுறது அல்லது வந்து ரீசைக்ளிங் ஆஃப் பேட்ரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம திங்க் பண்ணும்போது இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாட்ஜிபிட்டியில் போய் கேட்டிங்கனாவே அல்லது ஜெமினியில் போய் கேட்டிங்கனாவே நிறையா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும். ஸோ அதை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ஏரியாவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸில் இருக்கிறீங்க, பட் அது வி ஆர் வெரி மச் ஸ்ட்ரகிளிங் பிகாஸ் ஆஃப் காம்படிஷன், ப்ராஃபிட் மார்ஜின் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் போகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸில் உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் இனிமேல் எமர்ஜ் ஆகக்கூடிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.